நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதர். யார் இவர்? நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய ஒரு பூமி. பாவங்கள் அதிகமாக செய்த காரணத்தால் ஈமான் கடுகளவு இருக்கும், நரகத்திலே கிடப்பார். எல்லாவிடத்திலே கேட்பார், யா அல்லாஹ் இங்க பாரடா ரப்பே, சுத்தி காஃபிர்கள் முஷ்ரிக்குகள், என்ன போய் இங்க வச்சிருக்கிய ரப்பே, நரகத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிறேன், நரகத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிறேன். அல்லாஹ் சொல்லுவான், அடியானை கொடுக்கிறேன், ஆனால் இதற்கு மேல் என்னிடத்துல எதுவும் கேட்கக்கூடாது. கொடுத்துட்டா இதுக்கு மேல என்னிடத்துல எதையும் நீ கேட்டுறக்கூடாது. அல்லாஹ் பிடித்தா அல்லாஹ் கேட்கவே மாட்டேன், அல்லாஹ் அவங்ககிட்ட இதுக்கு மேல அல்லாஹ் கொண்டு வைப்பான். அது என்ன வேதனை? நரகத்துடைய விளிம்பு என்ன சாதாரணமானதா? யோசித்து பாருங்கள். அடுத்த அல்லாஹ்விடத்தில் சில ஆண்டுகள் கழியும். யா அல்லாஹ் நரகத்துக்கு கொஞ்சம் வந்துட்டேன், வெளியே கொண்டு போய் வச்சிட, என்ன வெளியே கொண்டு போய் வச்சிட. அல்லாஹ் கேட்பான், அடியானு எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னியே, அல்லாஹ் இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் இனிமே மனிதன் தானே, அதானே சுபாவம் அவனுக்கு, செய்வான் பாவத்தை, அல்லாட்ட மன்னிப்பு கேட்பான், அப்புறம் செஞ்சிருவான், எல்லாம் இனிமே செய்யவே மாட்டான். அது போலதான் அந்த மனிதன், எல்லாம் இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன். அப்படியா, சரி வெளியே வா. அதற்கு பிறகு அவனுடைய முன்னால் ஒரு மரம் தோன்றும், நிழல் தரக்கூடிய ஒரு மரம். நல்லா கவனிங்க. அடுத்த அல்லாட்ட கேட்பான், சில ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் அந்த மரம் நல்லா இருக்கு, நிழல்ல இவ்வளவு காலம் கஷ்டத்துல வாடி இருக்கு, அந்த நிழல்ல கொஞ்ச நாள் ஓய்வெடுத்துறனே. அல்லாஹ் சொல்லுவான், எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னியே, எல்லாம் இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன். அடுத்து ஒரு மரம், அந்த ஆண்டுகள் அந்த மரத்துல கழியும். அடுத்து ஒரு மரம், யா அல்லாஹ் அந்த மரம் இதை விட நல்லா இருக்கே, எல்லாம் அங்க போயிடுறேனே. அல்லாஹ் சொல்லுவான், கேட்க மாட்டேன்னு சொல்லியே, எல்லாம் இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் சரி போயிருப்பா. எண்ணியத்துக்குரியவர்களே, இங்க ரெண்டு விஷயம் நல்லா கவனிக்கணும். மரத்தை தோற்றுவித்தவன் யார்? இந்த மரத்தை தோற்றுவித்தவன் யார்? அதுவாக தோன்றியதா? அல்லாஹ் தோற்றுவிக்கிறான். அவனை பிடிக்கலாம் முடியாது, போ அவ்வளவுதான், வாக்கு கொடுத்து மீறிட்ட, ஆனால் விடுகிறான். என்ன அல்லாஹ் விரும்புகிறான்? இவன் சொர்க்கத்திலே நுழைந்து விடட்டும். இவன் செய்துவிட்டான், பாவங்களை குற்றங்களை செய்துவிட்டான்.